அந்த வகையில் அதை நிறைவேற்றுவதற்காகத்தான் பல இடங்களில் பல மடங்களுக்கு ஏறி இறங்கி சென்று கொண்டிருந்தேன். இந்த உணர்வும் குருமூர்த்திகளுக்கு எப்படியோ உணர்வு உந்தப்பட்டிருக்குது. அவர்கள் இங்கே பண்டாரக்கட்டில் இருப்பார்கள். உலகிய அரசியலை எல்லாம் பேசுவார்கள். காரணம், வருகின்றவர்களிடம் எப்படியும் ஏதேனும் ஒரு வாயை கொடுத்து அவங்ககிட்டேருந்து பல விஷயங்களை சேகரித்து கொள்வார்கள். அது அவங்களுடைய பெரிய தன்மை. அப்சர்வேஷன் சொல்லுவாங்களே, அந்த பதிந்து கொள்வது, தாங்கிக் கொள்வது, அது அவங்களுக்கு ரொம்ப அதிக ஆற்றல். அதோட நினைவாற்றலும். ஒரு இடத்துக்கு கோயிலுக்கு போனாங்கன்னா அந்த கோயிலில் எந்த மூலையில் செடி முளைச்சிருக்கு அப்படிங்கிறத முதற்கொண்டு அவங்க பார்த்தாங்கன்னா, திரும்பி யாராவது அந்த ஊர்லேருந்து வந்தாங்கன்னா ஒருத்தருக்கு 2 பேர்கிட்ட மாற்றி மாற்றி கேள்வி கேட்டுகிட்டே இருப்பாங்க. அப்படி ஒரு நினைவாற்றலும் அந்த செயல்திறனும் அவர்களுக்கு இருந்தது. நான் தான் அவர்கள் 48 ஆண்டு காலம் இந்த வெளி உலகத்துக்கு அதிகமாக பயணம் செய்யாமல் இங்கே இருந்து கொண்டே உலகியல் முழுவதும் அத்தனையும் அவர்கள் அறிந்து கொண்டிருந்தார்கள். அந்த வகையில் அவர்கள் தெரிந்து வைத்திருந்திருக்கிறார்கள் நான் இந்த குறிக்கோளுக்காக வந்தேன் என்று. அதற்குள் நான் நம் மடத்திலே தம்பிரானாக பணியாற்றிய மகாலிங்க தம்பிரான் அவர்களுக்கு பணிவிடையாக நான் திருச்சிராப்பள்ளி மௌன மடத்திலே சென்று பணியாற்றி கொண்டிருந்தேன். அப்போது உண்மையை எல்லாம் சன்னிதானம் அவர்களுக்கு தெரிந்து அவர்கள் இருந்தார்கள். அதற்குள் காசி மடத்தில் அவர்கள் ஒரு தன்னுடைய பூஜைக்கு வேண்டுமென்று மகா சன்னிதான உத்தரவின் பேரில் ஒரு விளம்பரம் கொடுத்திருந்தார்கள். நான் அதன் பிறகு மதுரை ஆதீனத்திற்கு சென்று அங்கே பணியாற்றி கொண்டிருந்தேன். அங்கே ஒரு 5 ஆண்டு காலம் பணியாற்றினேன். என்னுடைய வாழ்நாளில் 60 ஆண்டு நிறைவுக்குள் ஒரு 10-12 ஆண்டு காலம்தான் நான் எங்களுடைய குடும்ப நிலையிலே இருந்தேன் வாழ்வியல். அதன் பிறகு முழுவதும் மடங்களில் தான் என்னுடைய வாழ்நாள் கழிந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில் நான் காசி அவர்கள் இங்கே அழைத்து வந்திருந்தார்கள். இந்த விளம்பரத்தை பார்த்து நான் அங்கே சென்றிருந்தேன். அவர்கள் உடனடியாக, அப்போது நான் அந்த காசி மடத்துக்கு சென்றபோது அவர்கள் அங்கே இல்லை, காசியில் இருந்தார்கள். மகாலிங்க தம்பிரான் தான் அங்கே பூஜைக்கு சென்றிருந்தார். அப்புறம் அவர் காசியிலேருந்து வர்ற வரைக்கும் அங்கே தங்கியிருந்து வந்த பிறகு நவராத்திரி முடிந்த பிறகு மாசலாமணி தேசிகர் எல்லாம் ஒரு திருவருள், ஒரு இலக்கை நாம் நினைத்தோம்னால் அப்படி கொண்டு சேர்க்கும் என்பதற்கு ஒரு உதாரணம். மாசலாமணி தேசிகருடைய குரு பூசை நவமி முடிந்து ஏகாதசியில் வரும், எப்போதும் புரட்டாசி மாதம். அப்போதுதான் என்னை அழைத்து வந்தார்கள். அந்த நேரம்தான் குமரகுருபரருடைய 300வது ஆண்டு விழா நடந்து கொண்டிருந்தது. அப்போ அங்கே வந்தபோது அவர்கள் அழைத்து வந்து இந்த பையனுக்கு துறவு கொடுக்க வேண்டும் என்று கேட்டார்கள். இவனை பற்றி தெரியுமா உனக்கு அப்படின்னு கேட்டார்கள். மகா சன்னிதார் காசிவாசியிடம் தெரியாது, நான் அதுக்குலாம் அவ்வளோ உள் விவகாரத்தில் போகல அப்படின்னு சொன்னான். இப்படியா இருக்கிறது அப்படின்ட்டு உடனே நான் பக்கத்தில் நின்று கொண்டிருந்தேன். ஏண்டா உன் அப்பனுக்கு மறைஞான சம்பந்தன்னு பேர் வச்சாங்கன்னு எனக்கு திடீர்னு ஆயிட்டுது. நம்ம எல்லா இடத்துலையும் தம்பியார் இல்லைன்னு சொல்லிகிட்டு இருக்கோம். இவங்க சன்னிதானம் உன் அப்பனுக்கு ஏன் மறைஞான சம்பந்தர்னு பேர் வச்சாங்க அப்படின்னு கேட்குறாங்களேன்னு அதிர்ச்சி ஆயிட்டு. இந்த அளவிற்கு அவங்களுடைய ஒருவருக்கு எப்படி ஆழங்கால் பட்டு அவங்க செயல்படுறாங்கங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு உதாரணமாக அமைந்தது. அந்த நேரத்தில் நான் சாமி அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டு இருந்தேன். இப்போ தான் மதுரையிலேருந்து வந்திருக்கான், அந்த ஆள் ஏதாவது கேஸ் போட்டுருவார், ஒரு நாள் ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சொன்னாங்க. இவங்க தாத்தா பெரிய சிவபூசகர்,
அவர் வந்து குஞ்சித்து பாதன் பிள்ளை. அவங்க வீட்டில் வந்து அம், ஆம்பளை பிள்ளை கிடையாது. எல்லாரும் பெண்ணாகடத்தில் அந்த காதர்த்தார் பிள்ளைமார்கள் எல்லாம் மெய்கண்டாரை கொண்டாடுகின்றார்களே தவிர மறைஞான சம்பந்தரும் அந்த ஊர் தலத்தார் அவரை யாரும் போற்றுவதில்லை. அப்போது அவர் சொன்னார், இது மாதிரி எங்கள் வீட்டில் யாராவது ஒரு ஆம்பளை பிள்ளை பிறந்தா மறைஞான சம்பந்தன் பேர் வைப்பேன்னு சொன்னாங்க. அதன்படி இவனுடைய அப்பா அங்கே பிறந்ததுனால அதுக்கு மறைஞான சம்பந்தம்னு பேர் வச்சாங்க. தெரியுமா உனக்கு அப்படின்னு கேட்டேன்.